ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நூலிலை கிண்ணம். இன்றைக்கி நம்ம இந்த க்ராஷெட் பண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீன்வைல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புது வீடியோஸ் போட்டு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நான் 3 கலர்ஸ் ஆஃப் yarn எடுத்திருக்கேன். அப்புறம் 3.5 mm crochet hook எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் மேஜிக் ரிங் பண்ணிவிட்டு செயின் 3, அதுக்கப்புறம் 3 டபுள் crochets ஆன் த மேஜிக் ரிங். ஸோ இப்போ நம்ம ஒரு கிரானி ட்ரையாங்கிள் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த செயின் 3யும் ஒரு டபுள் க்ராஷெட்டாக நம்ம கன்சிடர் பண்ணோன்னா 4 டபுள் க்ராஷெட்ஸ் ஆன் த மேஜிக் ரிங். அதுக்கப்புறம் செயின் 2, திரும்பியும் இன்னொரு 4 டபுள் க்ராஷெட்ஸ் ஆன் த மேஜிக் ரிங். செயின் 2, அப்புறம் இன்னொரு 4 டபுள் க்ராஷெட்ஸ் ஆன் த மேஜிக் ரிங். அதுக்கப்புறம் செயின் 2 பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் செயின் 3யோட டாப்பில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மேஜிக் ரிங்கை டைட்டன் பண்ணிவிட்டு நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க, ஸோ தட் அது கலண்டு வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் யானை கட் பண்ணிக்கோங்க, ஃபாஸ்ட் அண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. யான் கலரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது நான் யான் கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரவுண்டில் என்னென்னா, இந்த ரோவில் ஒரு டபுள் க்ராஷெட் ஆஃப் த ப்ரீவியஸ் ரோவில் ஒரு டபுள் க்ராஷெட் ஒர்க் பண்ணுறோம். அப்புறம் இந்த செயின் 2 ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கார்னரில் அந்த ஸ்பேஸில் 3 டபுள் க்ராஷெட், செயின் 3 டபுள் க்ராஷெட்ஸ் நம்ம ஒர்க் பண்ணுறோம். அப்புறம் திரும்பியும் ஒரு டபுள் க்ராஷெட் ஆஃப் த ப்ரீவியஸ் ரவுண்ட் ஒரு டபுள் க்ராஷெட் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஆல் டுகெதர் 4 டபுள் க்ராஷெட்ஸ், அப்புறம் இந்த கார்னர் ஸ்பேஸில் 3 டபுள் க்ராஷெட், செயின் 3 டபுள் க்ராஷெட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மில் நம்ம க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட ஒர்க்கை. ஸோ இதே மாதிரி சுற்றி ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. அதாவது ப்ரீவியஸ் ரோவோட ஒரு டபுள் க்ராஷெட்லேயும் ஒரு டபுள் க்ராஷெட். அதுக்கப்புறம் இந்த கார்னர் செயின் 3 ஸ்பேஸில், செயின் 2 ஸ்பேஸில் 3 டபுள் க்ராஷெட், செயின் 3 டபுள் க்ராஷெட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் செயின் 3ஓட ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரவுண்டை நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ ஃபைனலாக அந்த கார்னர் ஸ்பேஸில் 3 டபுள் க்ராஷெட், செயின் 3 டபுள் க்ராஷெட் ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் செயின் 3யோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கோங்க. யானை கட் பண்ணிக்கோங்க, ஃபாஸ்ட் அண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அடுத்த கலர் யானோட சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
இப்போது நான் அடுத்த கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். திரும்ப செயின் 3. ஸோ இதே மாதிரி ப்ரீவியஸ் ரோ மாதிரியே தான். ஸோ ப்ரீவியஸ் ரோவோட டபுள் க்ரோஷெட் ஒரு டபுள் க்ரோஷெட்லேயும் ஒரு டபுள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த கார்னர் செயின் 3 ஸ்பேஸில் திரும்பியும் 3 டபுள் க்ரோஷெட், செயின் 3 டபுள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணுறோம். ஸோ ஒரு டபுள் க்ரோஷெட் ஆஃப் த ப்ரீவியஸ் ரோலையும் ஒரு டபுள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணுறோம். கார்னர் செயின் 3 ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷெட், செயின் 3 டபுள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணுறோம். ஸோ இதே தான் சுற்றி பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு அந்த ஸ்டார்டிங் செயின் 3யோட டாப்பில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி ஃபாஸ்டன் ஆஃப் பண்ணி நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. நம்மளோட க்ரோஷெட் ட்ரையாங்கிள் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதே தான் சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வாங்க.
இப்போ நான் ஸ்டார்டிங் செயின் 3யோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன். அதுக்கப்புறம் யானை ஃபாஸ்டன் ஆஃப் பண்ணிவிட்டு யானை வந்து செக்யூர் பண்ண போகிறேன் நாட் போட்டுட்டு. இப்போ நம்மளோட கிரானி ட்ரையாங்கிள் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கீழே நம்ம வந்து ஒரு டாசல் அட்டாச் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த டாஸலை இந்த க்ராஷெட் கிரானி ட்ரையாங்கிளோட அட்டாச் பண்ணிடுறேன். ஜஸ்ட் இதே மாதிரி நான் நிறையா பண்ணி வச்சுருக்கேன். உங்களோட பண்டிங்க்கு எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் தேவையோ அத்தனை பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி டோர் ஹேங்கிங் பண்ணுறதுனால அதோட மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு 9 ட்ரையாங்கிள்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா செயின் 5 பண்ணிவிட்டு இந்த ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ அதோட டாப்பில் இருக்க பேக் லூப் அதில் ஒரு பேக் லூப்லேயும் நான் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். அதுக்கப்புறம் திரும்பி ஒரு செயின் 5 க்ரியேட் பண்ணிவிட்டு அடுத்த கிரானி ட்ரையாங்கிளை நம்ம அட்டாச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ப்ரீவியஸ் இது மாதிரியே தான் ஒரு ஸ்டிச்லேயும் பேக் லூப் ஒர்க் பண்ணுவோம். ஒரு பேக் லூப் ஆஃப் த கிரானி ட்ரையாங்கிள்லேயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் அப்படியே அந்த டாப் சைடு ஃபுல்லாக அதே மாதிரி ஒர்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் திரும்பி ஒரு செயின் 5 பண்ணிவிட்டு அடுத்த கிரானி ட்ரையாங்கிள் அட்டாச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்படியே நீங்கள் ஒரு ட்ரையாங்கிளாக அட்டாச் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நம்ம அந்த செயினோட எண்ட்லேயும் ஒரு டாசல் அட்டாச் பண்ணிக்கலாம். கீப் ஒர்க்கிங் திஸ் வே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் செயின் எண்டோட டாசல் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி அதர் சைடும் அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் எல்லா கிரானி ட்ரையாங்கிளையும் இந்த மெத்தடில் நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய க்ராஷெட் பண்டிங் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் இந்த ப்ராஜெக்ட்க்கு நல்ல பிரைட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் பாப் அவுட் ஆகிற மாதிரி. ஸோ உங்களுக்கு என்ன கலர்ஸ் ஃபேவரட்டோ நீங்கள் அதை வச்சு ஒர்க் பண்ணலாம். ஸோ நம்மளோட க்ராஷெட் பண்டிங் ரெடி. ஸோ நான் இதை டோர் டெக்கராக யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறந்துடாமல் நூலிலை கிணம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். Thanks for watching. Bye.